ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு ஓஜி கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெத் பார்க் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வச்சுப்போம், குவாலிட்டி வந்து ஹைலே வச்சுப்போம், டிஃபிகல்ட்டி ஈஸியாக வச்சுப்போம். ஏன்னா ஈஸியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கெல்லாம். கண்டினியூ இருப்போம். ஸ்டோரி வேறு கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்டோரியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, யூ கோல் இஸ் டு ஃபிகர் அவுட் வாட் இஸ் கோயிங் ஆன். அதாவது இப்போ நம்ம ஒரு பார்க்கில் இருக்கோமா, அந்த பார்க்கில் வந்து ஒரு க்ளோன் இருப்பானா, அந்த க்ளோனுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணுமா. அதாவது இதெல்லாம் ஒரு கனவுன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கனவுல ஒரு பார்க்ல இருக்குமா, அந்த பார்க்ல ஒரு க்ளோன் இருப்பானா, அந்த க்ளோன் கிட்ட இருந்து தப்பிக்கணுமா. எஸ்கேப் த ரூம். எனக்கு தெரிஞ்சு இது ராத்திரின்னு நினைக்கிறேங்க. இங்க பாருங்களேன், நிலாலாம் தெரியுது. நிலா ரொம்ப அழகா இருக்கு. இங்க காயின் இருக்கு, காயின் எடுத்துப்போம். என்னது அது? ஏங்க யூடியூபர்ஸ் நேம்ங்க. என்னோட பேர்லாம் இதில் வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, என் பேர் தான் வராது. என்னதுடா இங்கே ஒன்றுமே இல்லை. இருங்க, அவன் ஹைட் பண்ணாதான் வருவான். கட்டில போய் ஒஞ்சிப்போம். கச்சின்னு வேற வருது. இப்ப இவன் வந்து இங்க வந்து சாய் வச்சுட்டு போவான். சீக்கிரம் வந்து வச்சுட்டு போடா. ஐயோ, இவன் நடக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கே. சீக்கிரம் போய் தொலைடா. ஐயோ, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு செத்துறேன்னு நினைக்கிறேன். வெளியே போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் வெளியே வாடா. பாருங்க, இப்ப இந்த இடத்துல சாவி வச்சுட்டு போயிருப்பான். முதல்ல சாவி இல்லை, இப்ப இந்த இடத்துல சாவி இருக்கும். இப்ப இந்த சாவி வச்சு அந்த கதவு திறக்கணும். இந்த கேம்ல ஒரே ஒரு வெறுப்பான விஷயம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தூக்கி தான் கதவு, சாவியை தூக்கி அந்த இடத்துல வச்சாதான் கதவு திறக்கும். அது ரொம்ப ஒரு வெறுப்பான விஷயம். என்னடா பார்க்கவே பயமா இருக்கு. என்னடா இங்க இருந்து வீடை காணோம். என்னடா நடக்குது இங்க இருந்து? வீடு எங்கடா? என்ட்ரன்ஸ்லயே டெத் பார்க்னு போட்டிருக்கானுங்க. கண்டிப்பா இன்னைக்கு இவன் வேற, கண்டிப்பா இன்னைக்கு ஒரு சாவு இருக்கு. இவனு வேற ஆடை போட்டு கொடுத்துறாங்க. என்னதுடா அது? டிக்கெட்டா? ஆமாங்க, ஏதோ போட்டிருக்கு டிக்கெட். ட்ரெயின் டிக்கெட் கட்சின்னு. இவனுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணுமாடாடி. நான் ஏதோ சும்மா பயப்படுற மாதிரி நடிச்சேன். எனக்கெல்லாம் பயமே இல்லடா. சரி, ட்ரெயின் டிக்கெட் வந்து ட்ரெயின்ல போகணும், ட்ரெயின் இந்த பக்கம் போகணும்னு போட்டிருக்கு. சீக்கிரமா போடா, அவன் வர வந்துட போறான். ட்ரெயின் இந்த பக்கம் இருக்கு ட்ரெயின். இவங்க இப்ப எடுத்து வச்சுப்போம். அப்புறமா சீக்கிரமா போட வசதியா இருக்கும். போடா, கிட்ட போடா. போடா, போடுறா. என்னடா போட மாட்டா? நீ போடுறா. அடா பாவி. இதை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக்குறான் பாருங்க. கட்சின்னு இப்ப அந்த ட்ரெயின் வந்து ஒரு இடத்த மோதும். அங்கிருந்து நம்மளுக்கு அந்த கட்டை கிடைக்கும். அந்த கட்டையை போய் முதல்ல எடுக்கணும். ட்ரெயின் சத்தம் கேட்டு அவன் வர வந்திருப்பான். அங்கிட்ட இருந்து தப்பிச்சு வர போனோம். ஐயோ, அவன் வராம இருந்தா சரி. சீக்கிரமா போடா. சீக்கிரமா அந்த கட்டையறா. ஏறா கட்டைய. ஏங்க இப்ப அவன் வர எங்க இருப்பானே தெரியலங்க. அவன் இந்த பக்கம் தான் வந்து பண்ணிக்கிறோமோ மோஸ்டா. ஆமாங்க. என்னதுடா அது? இங்க போத மாதிரி இருந்துச்சு. எனக்கு வர சவுண்ட் வேற கேட்காது. கேம் சவுண்ட் இல்லாம தான் நான் விளாடுறேன். இங்க ஒரு பாலம் மாதிரி இருக்குங்க. அந்த படிக்கட்டுல முதல்ல ஏறுவோம். இங்க ஒரு பாலம் மாதிரி இருக்கும். இருங்க காட்டுறேன். எங்க இருக்கு அந்த பாலம்? பயன்டா. அவன் வந்துட்டானு. எங்கடா இருக்கு அந்த பாலம்? அதோ இருக்குங்க, இந்த பாலம் தாங்க. இந்த பாலம் தாண்டி எடுத்துட்டு வந்து நம்ம அதை போடணும். இதை போட்டுனா ஒரு வாட்டர் பாட்டில் கிடைக்கும். இந்த வாட்டர் பாட்டிலை வச்சுதான் நம்ம கோடு எடுக்க போறோம். 4 கோடு தான். சீக்கிரம் போடா வரதுக்குள்ள. இப்ப இந்த வாட்டர் பாட்டில் ஐயோ பாத்துறாங்க. இங்க தொத்தின்னு வராங்க. சீக்கிரம் போடா. ஐயோ, வர தொத்தின்னு வரானே. போடா போடா, இப்படி போடுறா. போய் சீக்கிரம் போடா போடா போடா. அவன் வரத்துக்குள்ள போடா. ஓடுறா. வர வந்துடு போறான்டா. வரலங்க. நல்ல வேலை எப்படி தப்பிச்சோம். இப்ப இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்து இங்க ஒரு ரத்த கரையா இருக்கும். இதை அங்க போய் ஊத்தணும். அப்பதான் கோடு கண்டுபிடிக்க முடியும். 3, 5, 7, 8 என்னங்க சுத்துது? ஐயோ, எனக்கு இந்த கேமுக்கு செட் ஆகலே. கண்டிப்பா அந்த ஜோக்கரோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருப்பான். சாலை சுத்தி சாவட்டுன்னு. ஐயோ வந்துட்டாங்க. இவன் கண்ணை பார்த்தாலே பயமா இருக்கு. சீக்கிரம்டா இருத்துங்கடா. ஐயோ, தலைலாம் கிருன்னு சுத்துது போல. ஐயோ இன்னும் அப்ப எப்படி வந்துச்சு.
அந்த கோடு கண்டுபிடிச்சிட்டு இப்போ அந்த கோடு எத்தனை நேரம் போய் போடணும். இருங்க 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 நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு என்கிட்டயே வந்து போடா 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 சீக்கிரம் போடா. அங்கே நல்லா வராங்க எப்படியா சீக்கிரமா. இந்த இந்த கேம்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம கோடு போட தேவையில்ல, அவங்களே போட்டுருவான். ஆனா என்ன கொஞ்சம் நேரம் ஆக்குவான். போட்டாங்க. சீக்கிரம் உள்ள போடா. சிவா அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிட்டான்னு பார்த்தா இப்பதான் ட்விஸ்ட். வெளியே கொஞ்சம் நிறைய கேப் இருந்தது, ஈஸியா தப்பிச்சிட்டேன். இந்த உள்ள வந்து இந்த சந்துல மாட்டிக்கினேன். அவ்வளவுதான், முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு. ஐயோ இது ஐயோ பயன்ட்டேனே. சி சவுண்டு பாருங்க, சவுண்டு ஃபுல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு விளாடுறேன். ஐயோ நான் அவனை எப்படி பார்க்காம விட்டேன். தப்பான ரூம்குள்ள போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஐயோ பயமா வேற இருக்கு. மொத்தம் 6 நாள், ஒரு நாள் வேற போயிடுச்சு. இவனுங்க வேற, நான் வேற பயத்துல இருக்கேன். இவனுங்க வேற போட்டு ஐயோ எனக்கு வேற பயமா இருக்கு. சரி இந்த பக்கம் போ, இந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஐயோ இப்ப என்ன பண்ணும், அந்த தப்பான ரூம்குள்ள போயிட்டேன். நான் வந்து ஸ்ட்ரைட்டா போயிருக்கணும், நான் வந்து லெஃப்ட் திரும்பிட்டேன். கரெக்டா வந்து புஷ்டான். சீக்கிரப்போடா சீக்கிரப்போடா. இப்ப நம்ம இப்ப நான் ஸ்ட்ரைட்டா போகும்போது அவன் ஸ்ட்ரைட்டா இருப்பான். ஸ்ட்ரைட்டா இருந்தா எப்படி இருக்கும். சீக்கிரம் போடா தம்பி. இப்ப இப்ப நம்ம இதுக்குள்ள போய் கீ கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரைட்டா போ, அவன் வரக்கூடாது, வரக்கூடாது. சீக்கிரம் பார்த்து போடா. டேய் தம்பி, ரைட்டா லெஃப்டா, ரைட்டா லெஃப்டா, ரைட்டு போ. ரைட்டுன்ட்டு லெஃப்ட் போறேன் பாத்தியா, இதான்டா நான். இங்கதாங்க இங்கதாங்க. இங்க வந்து இது பாருங்க, இந்த கீ இருக்கும், இந்த கீ மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்கன்னா அப்புறமா இங்க ஸ்லேட் மாதிரி ஒண்ணு இருக்கும். இங்க போனீங்கன்னா சத்தம் கேட்கும். அப்புறமா அவன் வருவான், அதுக்குள்ள நம்ம போய் ஒழிஞ்சுப்போம். கண்டிப்பா அந்த சத்தம் கேட்டு அவன் வருவான். எங்கடா அவன் காணோம். சீக்கிரமா வாடா தம்பி. இருங்க அவன் வந்தோடனே காட்டுறேன். ஒரு வேளையா வந்துட்டான். அவன் 1/2 மணி நேரம் ஒளிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா தான் அவன் கழிச்சே வந்தான். எனக்கு வேற பயமா இருக்கு. இப்ப அவன் வந்து போன என்னதான் இப்ப நம்ம அதை எடுக்க முடியும். வந்து எப்படி பாக்குறான் பாருங்க. சீக்கிரமா போய் தொடா. போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ சீரப்போடா சீரப்போடா. இற இதோ இதெல்லாம் சொன்னேன், இது பேர் ஸ்லேட்டு. இது முக்கியமான ஒரு பொருள். ஏங்க ஐயோ எனக்கு வர பயமா இருக்கே. ஒரே ஓட்டம். ஓ ஷிட். மெதுவா போனாங்க, அவன் அந்த பக்கம் தாங்க இருக்கான். டொக்கில வந்து மாட்டிக்கினேன்னு இப்படி பார்த்து போடா தம்பி. ஐயோ எந்த பக்கம் எப்படி போனேனே தெரி. ஃப்ரெண்ட்ஸ் அவன் இங்கதான் இருக்கான். அது நம்ம கதவு, நம்ம தோட்ட கதுவா. போடா போடா பட்டுன்னு போடா. அப்பா தப்பிச்சான்னு நினைச்சா இப்ப இனிமேதான் சேசிங்கே இருக்கு. ஐயோ இந்த இடமா எனக்கும் சேசிங்க ஆவே ஆகாதுங்க. வந்துட்டான். ஐயோ அப்பா, அவன் கண்ணை பார்த்தாலே பயமா இருக்கு. போடா போடா திரும்பி ஓடுறா. ரைட்டா போடா போடா போடா. ஐயோ இதுக்கும் எனக்கு சேசிங்க ஆகாதே. போடா போடா போடா. ஏறிச்சிடறா. போடா தள்ளி விட்றா. வந்துட்டான்டா சீக்கிரம்டா. ரைட்டா லெஃப்டா. லெஃப்ட் போடா போடா. ரைட்டா லெஃப்டா போடா இப்படி போடா. ஏதோ ஒரு பக்கம் போய் போடா. சீக்கிரம் ஓப்பனர்ரா. போடா. ஐயோ பின்னாடி சத்தம் வர கேட்குதே. சீக்கிரம் போடா தம்பி, விட்டு இன்னும் முடியலையா. ஐயோ வர தோத்திட்டே இருக்காங்க. காயின் எடுக்கலாமா? உயிர் போற நேரத்துல காயினா போடா. அப்பா வந்தாச்சுடா. என்னால முடியலடா. என்னடா டேன் பாக்கா, என்னடா எங்க எழுதியது நடுவில் போய் நிக்கணும் போலயே. நடுவில் தான் நினைக்கிறேன். நான் ஒழுங்கா நிக்கணுமா? டேன் பேக். ஏதோ கதவு மாதிரி இருக்கு, ஓப்பன் அடி. அதுக்குள்ள 2வது வந்துட்டேனா? எழுதுங்கடா. இதோட ஹைட்டு கம்மியா இருக்கணுமா? அப்போனா உக்காந்துருவான். இப்போ கதவு திறந்துடுச்சு. சீக்கிரம் போடா. உக்காஞ்சே போவோம். பென்சரா சேசிங்களா இன்னும் இங்க இது எழுதிருக்காங்க. மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கணும். மர்டர் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். சேசிங் போது உக்காந்து ஏத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நடுவில் நிக்கணுமா? எங்கடா இருக்கு? எங்கடா எழுதிருக்கீங்க? கிஃப்ட் இஸ் தேர். கிஃப்டா? சீ பயன்டா. எவன்டா சிரிக்குது? என்ன மாதிரி சிரிக்கிறானுங்க. சரி கீழே ஒரு வழி போகுது. போடா சீக்கிரமா போடா. எங்க எப்படியோ வந்தாச்சுங்க. ஏதோ கதவு மாதிரி இருக்கு. ஒன்றும் முடியலையா? இதான் லாஸ்ட் நினைக்கிறேன் தெரிஞ்சு. எங்களுக்கு எக்ஸிடேஸ் பிஹைண்ட் அப்படின்னா நம்ம அப்படியே பின்னாடியே போனோம், திரும்பவே கூடாது.
இப்போ திரும்பலாம். வந்தாச்சு. இங்க என்னமோ இருக்கு. ஸ்க்ரூ டிரைவரு, அதுக்கப்புறமா ஸ்லேட்டு. ஒரு ஸ்லேட் எட்றா. சரி, நான் கூட பக் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். டெத் இஸ் த வே அவுட். டெத் என்னது? டெத்தா அது? ஆமாம், டெத் தான். நான் கூட படிக்க தெரியலன்னு நினச்சேன். எனக்கு உண்மையிலே படிக்க தெரியாது, அது வேற விஷயம். இங்க இருக்கா? கிவ் அப். கிவ் அப்னா டிஃபிட். சீக்கிரம் போடா. எனக்கு அப்படியே பெருமையா இருக்கு. க்ளோஸ் டு டெத். க்ளோஸ் டு டெத்னா ரிபத்து. சீக்கிரம் போடா. எனக்கு அப்படியே பசிலில் சால்வ் பண்ண ரொம்ப பசில் இல்லை. பரவாயில்ல, ஏதோ 4-5 இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கேன். லாஸ்ட் சான்ஸ், மர்டர்ஸ் த லாஸ்ட் சான்ஸ். அதோ இருக்கு மர்டர். போடா, ஓப்பனர்ரா. சீக்கிரமா போடா. கதுவாப்பா. இப்படியே தப்பிச்சிட்டோம். இப்ப வேற எங்க போய் கொண்டு விட போறானுன்னு தெரியலையே. ஐயோ, எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருக்கானுங்களே. என்ன இடம்டா அது? இந்த இடமா? மோசமான இடம். இருங்க, அப்படியே நைஸா போவோம். பெரிய அஸ்கி வயசுல பேசணும்னு கேட்குறீங்க, அது எனக்கே தெரியாது. ஆனா அப்படிதான் பேசுவேன். ஓடு ஓடு நிக்காம ஓடே நிக்காம ஓடு சூற காத்த போல வராடா. எனக்கு பயமா இருக்குது. இப்போ ஒரு அப்பாவி குழந்தை கேம் வந்து இறக்கி விட்டீங்களேடா. எங்க எப்படி? ஐயோ, கிட்ட வந்தா கண்டுபிடிச்சிட்டானா? எங்க மாட்டேன்னு நினைக்கிறேங்க. இல்ல பாக்குறான். போயிட்டான்ப்பா. பாடி சீக்கிரமா போய் தொழா. சொட்ட தலையா. இல்ல, அவன் போயிட்டான். போ தம்பி, சீக்கிரமா போப்பா. அதுக்குள்ள போயிட்டான். பின்னாடி வழி இல்லையா? எப்படிங்க அதுக்குள்ள போனா? சீக்கிரம் போடா. ரைட் திரும்புடா. ரைட் வேணாம். ரைட் தான் திரும்பணும். இப்ப நம்ம கரெக்டாக தான் திரும்பி இருக்கோம். கொலாப்ஸ் ஆயிடுச்சு பட்னு. சீக்கிரம் போடா. இங்க ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும், அதுக்குதான் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்தோம். ஏன்டா இந்த உட்கார டார்ச் லைட்லாம் கொடுத்துறாங்கப்பா. உள்ள ஒரு இருட்டா இருக்கும் போல எனக்கு தெரிஞ்சு. எர்ரா ஓப்பனர்ரா. ஸ்க்ரூ டிரைவரை போட்டு ஓப்பனர்ரா. உள்ள போடா. டார்ச் ஆன் பண்றா. எங்கடா இருக்கான்? ஐயோ, இங்க வேற ஸ்க்ரூ டிரைவ் பண்ணுமா? ஐயோ, இப்ப அவன் வேற வந்துருவானே. சிக்கங்க. இப்ப அது வேற. வெயிட் பண்ணுங்க. முதல்ல ஏஞ்சுப்போம். இப்ப அதாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆளுக்கு இது வந்தது. இது அதோட மோசம். இப்ப நம்ம எப்படி போய் தப்பிக்க போறோன்னே தெரியாம மாட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சைட்டா இங்கே வந்திருக்கோம். உள்ள வந்திருக்கோம். முதல்ல சேவ் கொடுப்போம். வெயிட் பண்ணுங்க. சேவ் கொடுத்துப்போம். சக்ஸஸ்ஃபுல்லி சேவ். ஏன்னா அப்புறமா செத்துட்டுனா கொஞ்சம் சிக்கம் ஆயிடும். வர நினைக்கிறாங்க. ஐயோ, ஒளிடா. இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு இப்படியே ஒஞ்சிருந்தானே எத்தனை நாளைக்கு இதாக ஒளிருது. டெய்லியுமே போய் சண்டை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல்ல ரைட்டு போகும். ரைட்டு. ஐயோ, இந்த அடி நான் சத்தியமா பயப்படல. ஏன்னா எனக்கு தைரியம் வந்துடுச்சு. ஒரு வாட்டி அடி வாங்கினா பரவாயில்ல, 2 வாட்டி அடி வாங்கினாப்பாங்க. தொடர்ந்து அடி வாங்கினா தைரியம் வராம பயம்லாம் போயிடுச்சா. மிஞ்சி போனா என்ன பிடிப்பானா? ஆனா நான் தான் சேவ் பண்ணிட்டேனே. இப்ப வேற திரும்ப போகணுமா? இருங்க, அங்கிட்ட சாவி இருக்கான்னு பாக்குறேன். சாவி இருந்தா ஈஸியா போகலாம். டோர் வேற கண்டுபிடிக்கணும். இப்ப அந்த வால்வு வேற எடுத்திருக்கேன். அதாவது அந்த புகை வந்துல, அந்த வால்வை போட்டு அந்த புகையை அடைக்கணும். இப்ப சீக்கிரமா போய் ஆக வேண்டும். அவன் வேற வெளியே வராம இருந்தா சரி. சீக்கிரமா போடா. சீக்கிரம் கதவு ஓப்பன் அடிச்சு உள்ள போடா. இப்ப வேற கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுச்சு. ரைட் தானே? ரைட்டா லெஃப்டா? ரைட் தான். இது வேற அவனை மறந்துடும் எனக்கு வேற. அவன் வேற வராம இருந்தா சரி. சீக்கிரம் போடா. காயின்டா நம்ம சேர்த்து காணும். ஆனா என்கிட்ட 900 காயின் இருக்கு. அதுவே போதும். போடா. வரத்துக்குள்ள போடா. போடா. ரைட்டு போடா. இந்த வாட்டி போன லெஃப்ட் போடல. இங்க ஏதோ வழி போதுடா. இங்க ஏதோ கது வந்துருக்குங்க. ஸ்லைட் ஏறா. இங்க எது இருக்குங்க? சைனா எறா தேவையான ஒரு பொருள்ரா. இங்க வராங்க. போடா ஒளிடா. லைட் தெரிஞ்சாலும் வரான்னு நினைக்கிறேன். இவனுக்கு வேற பயமா இருக்கு.
ஐயோ! இந்த இடத்த விட்டு தாண்டுட்டா போதும் கடவுளே! குரோபார் வேற இப்ப எடுக்கணும். அதுக்கு அந்த வால்வ போய் போடணும். உங்கள வெயிட் பண்ணுங்க. வரானா இல்லையான்னு பார்ப்போம். சரி வரா மாரி இல்ல. நம்ம வெளிய போலாம். இருங்க வால்வு எடுக்கிறேன். வால்வு எடுத்துட்டேனா போடு. போடு வால்வ போடு. திருப்பு வால்வ திருப்பு. திருப்புடா வால்வ. இப்ப இங்க இருக்க கேஸ் போயிடும் பாத்தீங்களா? போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணனா இங்க போயிட்டு சிம்பிளா அந்த குரோபார் எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்ப இதுக்குள்ள ஒளியிரும். சேஃப்டிக்கு தான் எல்லாமே. இப்ப ஒளிஞ்சிட்ட பிறகு இப்ப நம்ம வெளிய வர போனோமா? வந்த வழியிலே வெளிய போறோம். இப்ப இங்க வேற ஒரு பொருள் ஊந்துச்சு. இப்ப இந்த பொருளால அவன் சத்தம் கேட்டு வருவான். நீங்க கேட்கலாம் எப்புட்றா நீ தான் சவுண்ட் இல்ல வர்றியா? அப்ப எப்புட்றா பொருள் ஊந்த சவுண்ட்லாம் கேக்குது? ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி விளையாடிருக்கேன். அதனால எனக்கு தெரியுது கொஞ்சம் கொஞ்சம். இல்லன்னா நான் பிராக்டிஸ் பண்ணலாம்னு விளையாடுனேன் ஃப்ரெண்ட். அந்த ட்ரெயின் டிக்கெட் எடுக்கவில்ல. அதுக்குள்ள வந்து பிடிச்சிடுறான். ஏன்னா அவ்வளோ பயந்தேன். இப்பலாம் அவன்கிட்ட பயன்றது எனக்கே இல்ல. நான் ஒரு பிள்ளக்கா பையன். அவனுக்கு நான் போய் பயப்படணுமா? அவன் தான் இப்ப இனிமே எனக்கு பயப்படணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரோபரை வேற கண்டிச்சா ஐயோ திரும்ப வர உட்காந்து வச்சுக்கணுமா? இப்போ குரோபரை வச்சு ஒரு விஷ மருந்து எடுக்கிறோம். எதுக்கு அந்த விஷ மருந்து எடுக்கிறோன்னா அதை போக போக சொல்றேன். சீக்கிரம். ஐயோ இந்த பக்கம் டொக்கா. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரைட்டு திரும்பணும். ரைட்டு திரும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரே லாஸ்ட். சி இன்னும் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 3 நாள் இருக்கா? ஓகே ஸ்கிப் குடுறா பட்னு. இன்னும் 3 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. போய் ஒரு சேவ் போட்டு வந்துடுவோம். ஏன்னா கொஞ்சம் சிக்கமாயிடும். சேவ் போட்டு போகலாம் போகும்போது. பாதி கேம் முடிச்சிட்டேன் அவ்வளோதான். எனக்கு அது பயமாகுது. நான் ஓப்பனிங்ல சும்மா ஏதோ சும்மா சரி பயந்தா மாதிரி நடிப்போம். அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா நானே ஜெயிச்சிருந்தா இப்படி அவனும் கொஞ்சம் ஜெயிக்கணும்ல. அதனால தான் பயந்த மாதிரி நடிச்சேன். சீக்கிரம் போடா. இருங்க இருங்க இருங்க. அவசர போட்டு போகக்கூடாது. ஏன்னா 3 சான்ஸ் தான் இருக்கு. போய் ஒரு சேவை போட்டு போவோம். போற வழியில இதோ இருக்கு சேவ். ஒரு நாள் ஆச்சுடா இந்த கேமை ஃபுல்லா கரைச்சி குடிக்க எனக்கு. இதுல இருக்கிற எல்லா வழியும் எனக்கு தெரியும்டா. சீக்கிரம் போடா தம்பி. சக்ஸஸ்ஃபுல்லி எப்படி ஒரு சேவை போட்டாச்சு. இனிமேல் பயமே இல்லாமல் போகலாம். கீழே நம்ம இது இருக்கு பார்க்கிங் எழுதிருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு தெரில. ரைட்டா லெஃப்டா? ஐயோ ரைட்டா லெஃப்டா ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அப்புறமா ரைட்டு திருப்பணும். டேய் 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 பயன்டா டேய் சி. ஐயோ என்னங்க இது தோத்துரும் போலையோ. லாஸ்ட் 2 டேஸ்ங்க. ஐயோ வேலையாவது போலயே. இன்னும் பாதியும் கூட முடியலையே. இப்பதான் பாதியே முடிச்சுன்னு சொன்னேன். அதுக்குள்ள வயிறேறிதா. இருங்க இந்த வாட்டி ஒழுங்கா விளாடணும். இந்த வாட்டி நம்ம கவனம் சிதற வைக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நாங்கள் வளர்க்குற குருவி வேற கத்துது. என்னடா அது? சீக்கிரம் போடா. அவன் வரல தம்பி. ஓப்பனர்ரா டோரை. இப்போ ஒரே ஸ்ட்ரைட்டா போறான். நான் ஸ்ட்ரைட்டா போனாதான் அவங்க இருக்கானே. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ஐடியாவே இல்லையே. டேய் அவன் எங்கேயா வெளியிலேயே போக மாட்டானடா. பாருங்க நான் ஸ்ட்ரைட்டா போறேன். இப்போ அவங்க தான் இருப்பான் பாருங்களா. இப்போ ஒளிவோம். மாட்டிக்கினாங்க. ஐயோ புடிப்பாங்க. அவன் புடிச்சிட்டாங்க. அதை ஏன்டா அப்படியே அப்படியே கண்டே பிடிக்காத மாதிரி நடிக்கிறாரு அவரு. ஏன்டா சை நான் தான் மாட்டிக்கினேன்னு பாத்துட்டல. ஒளியும் போது பாத்துட்டல. இதுல இவ்வளவு கேவலமா நடிக்கிற. சி அசிங்கமா இருக்குடா எனக்கே நினைச்சா. டேய் அவனடா ஒரே இடத்துல நிறைய செத்துட்டான். லாஸ்ட் சான்ஸ் ஆயிடு. எங்க பாதி ஏன் கூட முடியலங்க. எனக்கு வேற பயமா இருக்குது. வேற வழியே இல்லை. இந்த வாட்டி கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணும். அதாவது கிரைனை யூஸ் பண்ணோம். கிரைன். முதல்ல நம்ம அவனை எப்படி கொண்டு வரணும்னா ஸ்ட்ரெயிட்டா போவோம். எனக்கு வேற பயமா இருக்கே. வெயிட் பண்ணுங்க. இந்த வாட்டி நம்ம எப்படி பண்ணலாம்? இப்படி போ. ஐயோ டேய் டேய் எங்கேருந்துடா வர? நீ யாருடா? என்னங்க ஏங்க நோ கொடுப்போம். என்னடா இப்ப எப்படிடா என்ன வந்து புரியல? எனக்கு புரியவே இல்லடா. நான் எங்க போனாலும் வர, எதை தொட்டாலும் வர, துரும்புல இருக்க. ஐயோ ஸ்கிப் குடுறா டே.
கேம் ஓவரா? இருடா, ஆனா நான் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். என் பிரெயினை பார்த்தீங்களா? இருங்க, லோட் கேம் குத்து. திரும்ப கண்டினியூ வைப்போம். அதுக்கு தான் உஷாரா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேம்ல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சேவ். அது ஒரு நல்ல பயங்கரமான ஒரு நல்ல விஷயம். சீக்கிரம் போடா. இந்த வாட்டி கொஞ்சம் யோசிக்கிறோம். அதாவது இப்ப நம்ம என்ன யோசிக்க சொல்றோன்னா, ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கோ அங்கதான் விஷ மருந்து இருக்கும். ஹாஸ்பிட்டல் லெஃப்ட் சைடு இருக்கு. அப்பனா இந்த சைடு தான் இருக்கு. நான் ஏன்டா அப்ப ஸ்ட்ரைட்டா போய் கஷ்டப்பட்டுருக்கேன். அத பாருங்க. ஏண்டா டேய், இதுக்காடா நான் 3 தடவை தோத்தேன். சீக்கிரம் போய் ஏறா. அவன் அடுத்துக்குள்ள ஏறா. விஷ மருந்து. அங்க வந்துட்டாங்க. டேய், என்னடா மூடிட்ட? இங்க விஷ வாயுங்க. விஷ ஏசி கேள்விப்பட்ட. என்னடா இது விஷ வாயு? சீக்கிரம் ஓப்பன் ஆடி. ஐயோ எங்கயோ அங்க எது எங்கடா இருக்கு? போய் ஓப்பனர்ரா. சீக்கிரம் கீழே குனிடா தம்பி, போப்பா. ஐயோ அவன் தொட்டின்னு வேற அவனு. தோட்டത്തിന് வரல ஏசி. ஏப்பா எங்கேயோ வந்து ஊன்ட்டாங்க. எங்கடா இருக்கும்? பார்த்து போடா. இது வேற ஏதோ வெள்ளை கலர்ல வருது. ஆனா எப்படியே தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்சம் நல்ல விஷயம் இந்த கேம்ல. கேம்ல இல்ல, என்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த கேம்ல இருந்து இப்ப தப்பிக்க போறேன். ஆனா வழி எங்க இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்பா இங்கதான் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா எனக்கு தெரியல. இப்ப நம்ம திரும்பவும் உள்ள போய் ஆகணும். இப்ப எதிரா திரும்ப உள்ள போய் ஆகணும்னு கேட்கறேன்னா, ஒரு சாவி எடுக்கணும். அவசரப்பட்டு வெளியே வந்துட்டேன். சரி விடுங்க, பரவாயில்ல. ஒரே ஒரு சாவி தான் நினைச்சிடாதீங்க. அந்த சாவி இப்ப அவன் எங்க இருப்பான்னு இப்ப யாருக்குமே தெரியாது. அந்த சாவி எடுக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடும் இந்த வாட்டி. ஆனா அந்த சாவி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் சொன்னா. எனக்கு மெதுவா போங்க. ஐயோ, இது என்னடா இது இடம்? சி எங்க இருக்கு? அதாங்க அந்த கீ. அடா பாவிகளா, இப்புற அடி நீ அந்த பக்கம் தான்டா போனேன். அமேசிங்டா. வாழ்த்துக்கள். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்கல்ல. எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ என்ன பண்ணிட்டீங்களே. ஏங்க இதுங்க தெரிஞ்சு லாஸ்ட் நான் நினைக்கிறேன். லாஸ்ட் நாளா இல்லை 2ஆம் நாளா? இல்ல இது 2ஆம் நாள். அப்படியே போகும்போது சேவ் திரும்ப பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். சீக்கிரம் போய் தொலைடா. இங்க சேவ் பண்றோம். சேவ்டா. லாஸ்ட் சேவ். அதையும் இழந்துட்டேன். இதுக்கு மேலே சேவ் பார்க்க சொன்னால் ஆட் பார்க்க சொல்லுவானுங்க. நம்மளுக்கு ஆட் பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லை. நான் வர சீக்கிரமாக வீடியோ முடிச்சாகணும். கதவு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தபடி. சீக்கிரம்ப்பா. புரிஞ்சிச்சு. இப்போ லெஃப்ட்டு இப்போ ரைட்டா லெஃப்டா ஏதோ ஒன்று இப்படி போயிட்டு இங்கே இந்த கதவு தான் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கே சாவி இருக்கும். இந்த சாவி எடுத்துட்டு உங்களால் எவ்வளோ வேகமாக வர முடியுதோ வழியும். பா இதெல்லாம் எப்படியாவது பண்ண முடியுமாடா? கொஞ்சம் யோசிங்கடா. இல்லை யாரால பண்ண முடியும்? என்னென்ன மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ அதுவே அங்கே எவனாவது ஒருத்தன் இருந்திருந்தானா இருக்கும், பயந்து தெரிச்சு ஓடி இருப்பான். ஆனா அந்த இடத்துல யார் இருந்தா? பேர் என்ன? உஜி. அதனாலதான் சாவி வரங்கிறது தெரியல. இங்க இருக்கு சாவி. ஐயோ அது என்ன தெரியலையா? ஓஜிக்கே வழி தெரியல. இருங்க இந்த பக்கம் தான் போகணும். சீக்கிரம் போப்பா. இப்ப அந்த சாவி ஓப்பன் பண்ணிச்சு ஒரு மீட் வரும். அந்த மீட்ல ஐயோ துரத்துறானே என்னை துரத்துறான். இப்ப அந்த மீட் வரும். அந்த மீட்ல தான் மேட்ரே இருக்கு. அந்த மீட்ல விஷத்தை தடவுறோம். விஷத்தை தடவி நாய்க்கு வைக்கிறோம். புரியுதா? புரியுதுங்களா? நாய்க்கு வைக்கிறோம். ஐயோ அவன் வர தொத்தினே வரான்னு பயத்துல மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவன் எங்க இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. அங்க வரலாங்க. பயந்து சுத்துறேன்டா. ஓகே. கொஞ்ச நேரம் பேச்சு மூச்சு இல்லை எனக்கு. ஏன்னா பயத்துல அப்படியே உறைஞ்சிட்டேன். அவன் வந்து பிடிச்சிட்டானா அப்படின்னு. இது இல்லை கடைசியா வரணும். இதோ இதுவும் இல்லை. எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குங்க. இதாண்டா. இப்ப இந்த இடத்துல வந்து சாவி போட்டு ஒரு, அதாவது கறிக்கடை. இது பேர் கறிக்கடைன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாவி கேட்கறான் பாருங்க. ஓப்பன் அடி சாவியை. கறி எறா கறிய. இப்ப கறிக்கு மேல அந்த விஷத்தை தடவும். இப்ப இதை எடுத்துன்னு போய் அங்க ஒரு சர்க்கஸ் க்ளோன் மாதிரி இருக்கும். அங்க ஒரு நாய் குலைச்சுனே இருக்கும். அதாவது அதுக்குள்ள போன அந்த
அதாவது எப்படி சொல்றது, ஜோக்கர்ஸ்லாம் ஒரு இது மாதிரி இருப்பாங்கல்ல, சர்க்கஸோட கோன் மாதிரி, அதுக்குள்ள போனோம். ஆனா அதுக்குள்ள ஒரு நாய் பாதுகாக்குறது, அந்த விஷத்தை வச்சு கொல்றோம். சார் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருக்கு, நாயை கொல்றமே. அது எங்கடா போச்சு? அது இந்த பக்கம் நினைக்கிறேன், இல்லை இந்த பக்கமா இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இதோ இது ஃபைனலா வரணும். இதை சொல்ல இப்ப இது பக்கத்துல ஒரு சின்ன டென்ட் மாதிரி இருக்கும், அது இந்த பக்கம் தான் போகணும். அந்த சின்ன டென்ட்டுக்கு அதோ இதாங்க. இப்ப நாய் வர கொலைன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, கிட்ட போயிட்டு இந்த ஃபுட்டு சாப்பிடு சாப்பிட்றா, உனக்கு தான் எடுத்துன்னு வந்த. கிட்ட போனங்க, அப்பதாங்க அது அன்லக் ஆகுது. இதோ சிசர்க்கு இருக்கா, அது மல்ல எடுத்துப்போம். அடுத்தது ஸ்லைடு இருக்கு, ஸ்லைடு போடா ஸ்லைடு பூட்டு, ஸ்லைடுன்ட்டு சாரி பூட்டு எடுத்துக்கணும். இப்ப அப்படியே பக்கத்துல இருக்க பெரிய கேஜுக்கு போகணும். இப்ப இந்த பெரிய கேஜுன்றப்ப பெரிய சர்க்கஸ் கேஜ் மாதிரியே இருக்குடா, வகையாடா. இப்ப இந்த பெரிய சர்க்கஸுக்கு போனோம். இப்ப இருங்க, இந்த பக்கம் போனோம், இந்த பக்கம். இப்ப அதோ இந்த இடம் தான், இதே தண்டா. அவன் வரத்துக்குள்ள சீக்கிரமா நம்ம இதை முடிச்சு அவனை கட்டிங்குள்ள போட்டு கட் பண்றா. என்னடா இவ்வளவு சீக்கிரம்டா, சிசரா கட்டிங் பிளேட் வாயில வந்துச்சு, உள்ள போடா. இதுக்குள்ள அவனால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லதான் அவனுக்கும் நம்மளுக்கும் கட்சியா சிங்கிள்ஸ் நடக்க போகுது. நான் நல்லது. இப்ப அது வேற விஷயம். கடைசி ரவுண்ட்ல பாத்துக்கிறேன்டா. ஐயோ என்னங்க ஒரு இருட்டா இருக்கு. எங்க 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 ஏன்னா ஒரு இருட்டா இருக்கு. ஏங்க என்னங்க லைட் அடிச்சு இருட்டா இருக்கு அங்க. ஐயோ போயிட்டு இருக்கான். அப்பா ஒரே வந்துச்சு, நான் கூட பயந்துட்டேன். என்னடா ஏதாவது பக் ஆயிடுச்சா கேம் கடைசி நேரத்துல, இருட்டா இருக்கு. போடுறா ஸ்க்ரூ டிரைவரை. இதோ இதுக்காக தாங்க அந்த ஸ்லைடு ஒன்று இருக்கா, ஒன்று எடுத்துப்போம். இதுக்கு வேற கோடு கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் நம்ம ஸ்லைடே கலெக்ட் பண்றோம். அப்புறமா அலாராமுக்கு வந்தோம். என்னடா ஜோக்கர்லாம் மேக்கப் பண்ற இடமா, சீக்கிரம் உள்ள போங்க. ஐயோ இது வேற கண்ணு தெரியாதா, பாதாள குளம் மாதிரி இவ்வளவு பெருசா போயினுக்குது. எதிர்க்க வந்துடாதப்பா, ஏன்னா எனக்கு கண்ணு தெரிய மாட்டேதுடா. டே தம்பி, நான் எங்க வந்திருக்கேன்னு எனக்கே தெரியலடா. போய்த்தோட ஒளியே தெரியல வாழ்க்கையில. வாழ்க்கையில ஒளி தெரிகிறது வாழ்க்கையில். இவ்வளவு பெரிய ஒளி. சீரப்படா எவ்வளவு தூரம்டா எப்பா. இங்க பக் ஆயிடுச்சுன்னா கூட இருந்துச்சு. பார்க்கு போனோம், போயிட்டு எல்லா ஸ்லைடையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்ப அதை வச்சு படம் போட்டு, அப்புறமா படத்துல கோடு இருக்கும், உக்காந்துச்சு நின்னுந்தானா. ஐயோ இப்படி போனோமா, படத்துல கோடு இருக்கும். இப்ப அந்த கோடை வச்சு இப்ப அந்த கோடை வச்சு இப்ப அந்த பூட்டி இருக்க இடத்த நம்ம திறக்கணும். இப்ப நான் எப்படி திறப்பேன்னு எனக்கே தெரியல. நான் அந்த படம் போடும் போது அவன் வந்துடக்கூடாது ஃப்ரெண்ட், இல்லைன்னா நம்ம அற்புதம் அமேசிங். ஏண்டா இது எனக்குன்னு எங்கெந்துரா வரீங்க? நான் கரெக்டா போற இடத்துக்கு தாங்க வரான். இது கொஞ்சம் இது டேஞ்சரானதுங்க, அவன் வந்து பாப்பாங்க. வாடா கொஞ்சம் அப்படியே எனக்கு கூப்பிட்டு வந்துருவான். போயிட்டான். மெதுவா மேல போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு தைரியம்னு. அவன் பார்த்தானா நம்ம செத்தோம் இல்ல, நான் செத்தேன். சீக்கிரம் போய் எர்றா எப்பா. ஐயோ இது வேற இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு தெரியல. அதுதான் முடிய போகுது. ஆனா கொஞ்சம் வெறுப்பான விஷயம் என்னன்னா, இது அவன் வந்துடக்கூடாது. அவன் வந்துட்டானா நம்ம செத்துறோம். இது நம்பர் 3, இதை 3 நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3 நம்ம நோட் பண்ணோம்னா இவனே நோட் பண்ணிப்பான். பையனுக்கு ரொம்ப கிரைன் இருக்கு, ரொம்பவே கிரைன், ரொம்ப கிரைனோட ஞாபக சக்தி. சீரா இதை போறா. 4 வாட்டர் குடிக்கணும், அதாவது தண்ணி நல்லா குடிச்சு வெயில் காலத்துக்கு உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது லாஸ்ட் வீக் எவ்ரிபடி ஃப்ரம் யோர் நம்பர் ஏதாவது சொல்றானுங்க, நம்மளுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒத்தா வராது. என்னடா ஐயோ வந்துடக்கூடாதுடா. டே தம்பி வந்துடாதடா. போறா லாஸ்டா 7ஆம் நம்பர் 7 7 ஃபார் தலைவர் சென்றா. இனிமே 7 ஃபார் ஓஜி சென்றா.
எங்கடா எவனும் வரல. என்னங்க ஏதோ நடந்து மாறுற மாதிரி இருக்கு. அவனை தவிர வேற எந்த பேயும் இல்லைல்ல. லாஸ்டா எங்க வந்துடக்கூடாதுங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்லைட் மாதிரி தாங்க இருக்கு. அதை போட்டு ஊற வந்துட்டான்டா. எப்படி வந்துட்டான்னு சொல்றேன்னா, நான் கண்ணு அப்படியே பளிச்சுன்னு அவனை காட்டி கொடுத்துச்சு. மண்டை காட்டி கொடுக்குது. கிராணிக்கு வந்து அதோட மண்டை வந்து காட்டி கொடுத்துரும். அதாவது அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு அவன் மண்டை வந்து காட்டி கொடுத்துரும். ஐயோ இதுவரை கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது, அவன் மண்டை இங்கதான் இருக்குன்னு அப்படின்னு காட்டி கொடுத்துரும். எனக்கு வந்து இவன் கண்ணு தான்டா. ஐயோ என்னடா இவ்வளவு மாத்தத்தின் வர. இவன் கண்ணுதான் பயங்கரமான ஒரு கண்ணுங்க. வாய்ப்பே இல்லை, யாருக்குமே இந்த கண்ணு இல்லை. அந்த மாதிரி ஒரு கண்ணு என் தலைவனுக்கு. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த இடத்துக்கு திரும்ப போயிட்டு வந்துட்டோம். இப்போ வரத்துக்குள்ள டைம் இருக்கு, மோர் தென் டைம் இருக்கு. இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு போடு. 8 அவ்வளோதான்டா. ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும். த அதர் அவ்வளோதாங்க. இது அவன் தொத்தஞ்ச ஒரு நன்மை இருக்குங்க. இந்த இடம் தான். இப்போ இந்த இடத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துக்கு வரணும். சீக்கிரம் போடா. இப்போ எப்படியோ நம்பர்லாம் நோட் பண்ணிட்டான். நான் நம்பர் நோட் பண்ணல, வெறும் 2 7 வந்தது, அதை மட்டும் நோட் பண்ணேன். நான் 7 தான் என்னோட லக்கி நம்பர். ஐயோ இது வர அகல்ட பாகத்தாள குளம் மாதிரி எவ்வளோ பெருசா போகுமே. சீக்கிரமா போடா. ஐயோ எதுவுமே தெரிலங்க. இருங்க, பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்னு பார்க்குறேன். ஏடா ஒன்றுமே தெரில. இருங்க கொஞ்சோண்டு பிரைட்னஸ் மட்டும் அதிகமாக வச்சுக்கிறேன். உங்க ஃபுல்லாக டெம்மில் வச்சுருக்காங்க பிரைட்னஸை. இருங்க இப்போதான் ஏதோ ஒரு அளவுக்கு தெரியுது, கொஞ்சமாக தெரியுது. ஓகே சீக்கிரமா போடா தம்பி. ஃபைனல் பேட்டில் வந்துட்டோம், பயப்படாத. நான் பார்த்துக்கிறேன். சரி இல்லைப்பா அப்பா எப்படியோ நான் கூட பயன்ட்டேன். சீரண்டா எங்க வந்தாச்சுங்க. எறா சாயினா இப்போதாங்க ஃபுல்லாக லாக் அடிச்சிட்டானுங்களா. லாக் அடிச்சு இப்போ அவனுங்க நம்மளுக்கு சிங்கிள்ஸ். கொஞ்சம் நான் இங்கே சிங்கிள்ஸ் இல்லை. அவரை அதாவது ஸ்கிப் வச்சிடலாம். ஐயோ இப்போ அவன் சுத்து போட்டு அடிப்பானே. ஐயோ ஒளி தெரிகிறது. ஐயோ எல்லாமே ஐயோ எங்குதுரா வர. ஐயோ எங்க சவுண்ட் இல்லாம கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ அஷ்டானே சுத்துறானே பொம்பர மாதிரி. வெயிட் பண்றா. ஐயோப்பா ஜஸ்ட் மிஸ். டேய் நீ பச்சை ஸ்கூல்ல நான் எக்மாஸ்டரா. டே தம்பி. ஐயோ வரேன். அவன் எப்படிதான் வரான். கண்டிப்பா வந்துடுறாமே. ஓப்பா லைட்டை போடுங்கடா. டேய் இன்னொரு ரவுண்ட்லாம் உடம்பு தாங்காதுடா. டே தம்பி லைட்டா போடுறா. எங்க வாடா தம்பி வாடா. வாடா. சாத்ரா. டேய் தம்பி, இந்த பேலையே உனக்கு கிடையாது. டேய் என்னெல்லாம் யாரு நினைச்ச? நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா? ஒரே ஷாட்டில் முடிச்சிடுவேன். ஒப்பா அவனை எப்படியோ கொண்டாச்சுங்க. சிங்கிள்ஸில் நான் தான் ஜெயிச்சேன். சாப்பிட்ட படம்லேருந்து நம்மளுக்கு ஒரு கப்பு கொடுங்க சீக்கிரம். எப்பா இப்படிதான் கஷ்டப்பட்டு அச்சு ஜெயிச்சிட்டாங்க. என்னால் யாராவது தோக்கடிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இது 40 நிமிஷம் வீடியோ வரும். வரைக்கும் யாராவது உக்காந்து பார்த்துன்னு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு கம்மியான வியூஸ் தான் வருது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, பார்த்துப்போம். இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 2வது வீடியோல 500 வியூஸ் வந்துருமா என்ன? 500 நிமிஷம் கம்மி தானே. சரி விடுங்க பார்த்துப்போம். சேவ் பண்ணலாமா? எங்க பயன்ட்டுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த கேம் விளாண்டேன்ல, வீட்டில் பட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டது. பல்ப் உடையிற மாதிரி சத்தம். அது வெளியே கேட்டிருக்கு போல. எனக்கு அவ்வளோதான், பட்டு பயன்ட்டேன். பட்டுன்னு அப்படியே உடஞ்சோடனே நான் ஆரோக்கியம் விளாட்றேன். பட்டுன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ வந்துட்டோம். இந்த இடம் தான். அது அந்த பக்கம் போனோம்னா சாரிப்பா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு செயின் போடணுங்க. ஆனால் எந்த இடத்துல போனால் அது இதோட செயின் தான். இதே இடம் தான். செயின் எடுத்துகிட்டு வந்து போகிறா. இப்போ இங்கேருந்து செயினை எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த இடத்துக்கு போடணும். இங்கேன்றப்ப இந்த கதில் போடணும்.
இந்த கதவு செயின் போடணும். அதுக்கப்புறம் இங்கே 2 செயினுக்கும் இடையில இருக்க நம்ம பூட்டு எடுத்துகிட்டு வந்தோம்ல அதை போடணும். இப்போ பூட்டை போட்டாச்சு. எல்லாமே ஓகே. இப்போ நம்ம அப்புறம் ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேட் இப்போ அப்புறம் அதை போவேன். இப்படி இருக்கா வழி. இப்போ ஆப்ரேட் பண்ண போகிறோம். அதாவது சிம்பிள். அவ்வளோதான்டா. பிச்சுன்னு கையோட வந்துச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே போக போகிறோம். எனக்கும் இந்த ரைடுக்கும் ஆகாது. ஏன்னா நான் இதில் ஒரே ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கேன். அதாவது சின்ன ராட்டினம் போயிருக்கேன். இவ்வளோ பெருசு இல்லை, சின்னதாக ஒரு ராட்டினம் இருக்கும். நான் இங்கே போகிறேன். இதை வர ஓப்பன் அடிக்கணும். சீக்கிரம்டா. முதல்ல ஏதாவது நடுவில் இருக்கு தம்பி. ஒன்று, அப்புறம் ரைட்டு, அப்புறம் லெஃப்ட்டு. கரெக்டாக இருந்துச்சு. அது எப்படி அமுத்துனா கரெக்டாக தான் வரும். ஸ்கிப்பர் எல்லாத்தையும் பட்டி பிட்டின்னு கட்சின்னு வர. என்ன ஆச்சுன்னா இந்த ரைடு சின்னதாக இருக்குல்ல, அதில் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கும் போது எகிர்னேன். மண்டையில் வச்சிச்சு. கொய்யாப்பழம் மாதிரி வீங்கிச்சு என் மண்டை. அன்னிலேருந்து இதில் போகல. அதான் என் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் என் வாழ்க்கையில். அடம் பிடிச்சி போனேன். அப்புறமா இதோட நான் போகவே இல்லை. அதுவும் தம்மா துண்டை ராட்டினோம். ஏன்னா எது கீழே குதிக்க முடியாது. போவோம் நீங்கள் எது விளாட்னாலும். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த பேலுகத்துக்கு நல்லா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, எங்கேயும் வெளியே போய் சுத்தாதீங்க, வீட்டிலே இருங்க. முக்கியமான விஷயம் நான் இந்த மட்டும் வெளியே போங்க. ஏன்னா வெயிட் மண்டையை பொழக்குது. அது முக்கியமாக சொல்ல நினச்சேன். அவ்வளோதான். என்னடா இவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கேன். தம்பி சீக்கிரம்ப்பா, ஆனால் வேறு டைம் ஆகுதுல்ல. ஏன் இடம் ஒரே துரு பூச்சா மாதிரி இருக்குது. உக்காரலாம்ல, கால் வர வலிக்குதுன்னு எனக்கு வர. இவன் நிற்கிறது எனக்கு கால் வலிக்குது. ஐயோ என் தப்பு தானா. சரி இப்போ ஒத்தடி பாதையில் போயிட்டு இருக்கேன். ஐயோயோ எனக்கு ஒரு ஒயர்னா பயமே. கரெக்டாக எனக்கு உலாத மாதிரி பிடிச்சி வச்சிருக்கானுங்க 2 பக்கம். சிகப்பு கலர் கேட். கதவு ஓப்பனரா. திறந்திரு சீசேம். எங்க ரியல் வேர்ல்டில் வந்துட்டாங்க. அதான் ட்ரீம்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். புரியுதா? இப்போ எனக்கே புரியல. ஏன்டா ஒளிர. இப்போ நம்ம இங்கே எத்தனை வந்து கிளாக் வைக்கணும். நம்ம ரியல் வேர்ல்டில் கிளாக் இருக்காது. நம்ம தான் பெஸ்ட்டு. இப்போ அலாரம் வச்சுட்டு தூங்கணும். தூங்குடா தம்பி, தூங்குடா சீக்கிரம். இப்போ தூங்கி ஏஞ்ச பிறகு நம்ம ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுவோம். இவ்வளோ நேரம் நம்ம கனவுல அந்த டெட் பார்க் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தோம். புரியுதா? இப்போ டெட் பார்க்கில் அப்போ என்ன பென்னி வயசு கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தோம். எப்படியோ தப்பிச்சிட்டோம் அவன்கிட்ட இருந்து. கட்சின்னு வர வருது. எழுந்திக்கிறான். அப்புறம் ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். சூரியன்லாம் சொல்லுன்னு மூஞ்சில் அடிக்கிறது. வெயில் கொளுத்துது போல அந்த அவங்க ஏரியாலையும். இவ்வளோ பெரிய என்ன இல்லைடா, மழை பெய்ற மாதிரி இருக்கு போலயே. கிளைமேட் நல்லா இருக்குப்பா எங்கள் ஊரில். சீக்கிரம் இருந்துச்சுடா. கிளாக்கை பார்க்குறோம். அதை எழுப்பிட்டுருக்கு. கேம் முடிஞ்சிச்சு. நான் தான் ஜெயித்தேன். அதாவது நான் தான் சிங்கிள்ஸில் ஜெயித்தேன். கேம்லேயே நான் தான் ஜெயித்தேன். அது வேறு விஷயம். அப்புறமா நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, தண்ணி குடிங்க, வெயிலில் சுற்றாதீங்க, நல்லா சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச 4 ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது என் பேரை மறக்காதீங்க, ஓஜி. பை கைஸ், பை.